இதை பார்த்தியா? இது பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு எல்லோரும் கடையில் வாங்குகிறோம்ல, அது எப்படி விளையுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இருக்குல்ல, இது வந்து நீ கையில் வச்சுருக்கிறது வந்து பச்சை, இன்னும் காயலை. நான் வச்சுருக்கிறது காஞ்சிருச்சு. இதை உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாரு. உட்கார். உட்கார், விழுந்துடாத செடி செக்கி விட்டு. ஏன்ச்சி என்னாச்சு? இதுதான் பாசிப்பருப்பு, கடையில் வாங்குகிறோம்ல. இது ரொம்ப நல்லது, காசு ரொம்ப காஸ்ட்லி. இது நம்ம அம்மாச்சி வயல்லையே விளைய வைக்கிறாங்க. தெரியுதா? எடுத்து சாப்பிடு, நல்லது. கொடு, நானே வாயில் போட்டு விட்றேன். நீ எடுத்து என்ன கீழே சிந்திடும். ஆச்சல் அப்படி சாப்பிட துப்பக்கூடாது கவி. வேணாட்டி போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓடு போ, பருத்திக்காய் சாப்பிடு. இது உளுந்து விளைஞ்சிருச்சு, அறுவடைக்கு தயாராக இருக்குது. இது தட்டாம்பருப்பு காயாக இருக்குது. தட்டாங்காய், தட்டாம்பருப்பு சொல்லுவோம்ல. அம்மா பெருசாக இருக்கும், இது இன்னும் பழுக்கணும். இது பிஞ்சு. இப்போ பிச்சு காமிச்சா சின்ன சின்ன பருப்பாக இருக்கும் கூட. குறிச்சாச்சு. இது தட்டாம்பருப்பு, சாப்பிட்லாம், நல்லது. வயலுக்கு வந்தோன்னு வச்சுக்க, பருத்திக்காய், தட்டாம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்புன்னு சாப்பிட்றதுக்கு நிறையா கிடைக்கும். ஏய் துப்பாத கவி, அதெல்லாம் துப்புற பொருளா? கடையில் தீனி திங்கிற உனக்கு காட்டு தீனியை பற்றி என்ன தெரியும்? இந்தா, இது தட்டாம்பருப்பு முத்திடுச்சு. இது பச்சை, இது அறுவடைக்கு தயார். சரி, என்ன என்று தந்துட்ட? வேணாமா உனக்கு? போடா. சரி, இப்போ பருத்திக்காவா சாப்பிட்டு ஓடு. உட்காந்து ஒரு இடத்துல இரு, நனல்ல அலையாம ஒரு இடத்துல இருடா. ஆமாம், அலையாமல் இரு. ஆமாம், அழுகவும் கூடாது, அலையவும் கூடாது. ஓகே. ஆச்சி வயலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வீட்டுக்கு போகணும். வெயிலாக இருக்கா? சரி, இதை சாப்பிட்டுக்கிட்டு நனல்ல இரு, அப்புறமா கொஞ்சம் லேட்டாக போகலாம். உட்கார்.